அதே போன்று தாபீன் கூட விளக்கம். தாபீன் கூட விளக்கம் எங்கிருந்து? சஹாபாக்கள். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் மாணவர்களா இருந்து அந்த கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் என்பதனால அவங்க என்ன செய்வாங்க, விளக்கம் சொல்றாங்கன்னா அது யார் சொன்ன விளக்கம்? சஹாபாக்கள். உதாரணமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறார்கள், கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாணவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர். அதே போன்று இப்னு உமர் அவர்களுடைய மாணவர்கள். அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய மாணவர்கள். அல்கமா, நஹை இப்படி போன்றவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மாணவர்கள். அவங்க என்ன செய்றாங்க, அவர்கள் சொன்ன விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு விளக்கம் பண்ணி, இதுதான் குர்ஆனுடைய விளக்கத்திற்கான அடிப்படை. இந்த அடிப்படையிலிருந்து நம்ம குர்ஆனை விளங்குகிற போதுதான் அந்த விளக்கம் என்னது, சரியானதாக பொருத்தமானதாக இருக்கு. இந்த அடிப்படையை எப்போது நம்ம தவற விடுறோமோ அப்ப என்ன ஆயிடும், முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் வழிகேடுகளும் தோன்றும். அதனால தான் தஃப்சீர் பிர் ரஹி என்று சொல்லக்கூடிய இன்னொரு துறை, அறிவை கொண்டு தஃப்சீர் சொல்லுது, விளக்கம். அதுல பாத்தீங்கன்னா காலத்துக்கு ஒரு தஃப்சீர். நேத்து ஆமான்னு சொல்லுது, இன்னைக்கு இல்லைன்னு சொல்லணும். கரெக்ட்.